தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2004 ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பணிக்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி படிவங்களை தேதி வரையில் அலுவலகத்தில் பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மணி வரை பெறப்பட்டு மணிக்கு திறக்கப்படும். முன்வைப்பு தொகை வங்கி வரைவோலையாக இணைக்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். பட்டதாரிகள் பட்டய படிப்பும் அனுபவமும் தேவை. திறமைக்கு ஏற்ப சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கவும். உயர்கல்வி தகுதிக்கும் வயது வரம்பு நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விளம்பரம் தயாரிக்கவும். மனு. சிறப்பு சுருக்கங்கள். பல்வேறு வசதிகளை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது மேலாளருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்கவும். விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். திடீரென உயிரிழந்தனர். லாரி ஓட்டுநர் காவல்துறை ஆய்வாளர் விரைந்து வந்து மருத்துவமனையில் நேரில் பார்த்தவாறு தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாட்டில் போக்குவரத்து வசதிகள். போக்குவரத்து துறை அமைச்சரகங்கள். மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டின் வளர்ச்சி போக்குவரத்து வசதியே என்று சொன்னார். அது மிகையாகாது. எடுத்துச் செல்ல நல்ல முறையில் இருப்பதால் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தூங்கும் வசதியும் கழிப்பிட வசதியும் அடிப்படையில்தான் பொறுத்தவரையில் இருப்பதை எந்த வசதி என்பதை தெரிவித்து விடை பெறுகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. ராமநாதபுரம் ராஜசிங்கர் மங்கலம் கண்மாய் வாய்க்காலில் 3 கிலோமீட்டர் தூரம் வரை மண்மேட்டினை அகற்றி இரு பக்கமும் சிமெண்ட் பலகை பரப்பும் பணிக்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி படிவங்களை 100 ரூபாய் செலுத்தி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரையில் அலுவலகத்தில் பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி மாலை 4 மணி வரை பெறப்பட்டு 5 மணிக்கு திறக்கப்படும். முன்வைப்பு தொகை 20,000 ரூபாய்க்கு வங்கி வரைவோலை இணைக்கப்பட வேண்டும். தலைமை பொறியாளர் பாசனம் சென்னை அவர்களால் அறிவிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி தயார் செய்க. 2. கணபதி மோட்டார் நிறுவனத்திற்கு பொறியியல் பட்டதாரிகள் அல்லது பொறியியல் பட்டய படிப்பும் 5 ஆண்டுகள் அனுபவமும் உள்ளவர்கள் தேவை. திறமைக்கு ஏற்ப ஊதியம் அளிக்கப்படும். வயது 30. தகுந்த சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கவும். உயர்கல்வி தகுதிக்கும் கூடுதல் அனுபவத்திற்கும் வயது வரம்பு தளர்த்தப்படும். இவ்விளம்பரம் கண்ட 10 நாட்களுக்குள் நிர்வாக இயக்குனர் மதுரை என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விளம்பரம் தயாரிக்கவும். 3. சென்னை மத்திய புறநகர்
ரயில் நிலையத்திற்கு தினந்தோறும் லட்சக்கணக்கில் பயணிகள் வந்து செல்கிறார்கள். இங்கு செயல்பட்டு வந்த கட்டண கழிப்பறை மூடப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாகிவிட்டது. பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். பெண் பயணிகள் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியது. பயணிகளுக்காக பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்கின்ற ரயில்வே நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தவில்லை. அவசரத்திற்கு பயன்படும் கட்டண கழிப்பறையை உடனடியாக திறந்து செயல்பட வைத்தால் பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை ரயில் பயணிகள் நல சங்கத்தின் தலைவர் தெற்கு ரயில்வே பொது மேலாளருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்கவும். 4. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டிற்கு குப்பை காகிதம் ஏற்றிய லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென லாரியின் முன் சக்கரம் ஒன்று வெடித்ததால் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. அந்த வழியாக சென்று கொண்டிருந்த இருவர் லாரியின் அடியில் சிக்கி உயிரிழந்தனர். லாரி ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். தகவல் அறிந்த காவல்துறை ஆய்வாளர் விரைந்து வந்து ஓட்டுநரை செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுப்பி வைத்தார். நேரில் பார்த்தவாறு குறிப்பு தயார் செய்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும். Ten seconds, 5 seconds, get ready, start. தமிழ்நாட்டில் போக்குவரத்து வசதிகள் குறித்த கருத்தரங்கில் மாண்புமிகு தரைவழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது: நண்பர்களே, போக்குவரத்து வசதிகள் குறித்த இந்த கருத்தரங்கில் உங்களோடு கலந்துரையாடும் வாய்ப்பினை பெற்றமைக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டின் வளர்ச்சி பணிகளில் முக்கிய பங்காற்றுவது போக்குவரத்து வசதியே என்று சொன்னால் அது மிகையாகாது. வான்வழி, கடல் வழி போக்குவரத்துகளை விட அனைத்து பிரிவு மக்களும் தரைவழி போக்குவரத்தையே விரும்புகிறார்கள். இதில் சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் அடங்கும்.
உள்நாட்டு பயணத்திற்கு இவையே பேருதவியாக இருக்கின்றன. குறைந்த தூர இடங்களுக்கும் சிற்றூர்களுக்கும் சென்று வர மக்கள் பேருந்து பயணத்தை மேற்கொள்கிறார்கள். சரக்குகளை எடுத்துச் செல்ல லாரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சாலை அமைப்புகள் நல்ல முறையில் இருப்பதால் சாலை போக்குவரத்து சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்நாட்டில் நீண்ட தூர பயணத்திற்கு ரயில் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது. அதிகமான வளைவுகளோ மேடு பள்ளங்களோ இல்லாமல் சீரான இயக்கம் இருப்பதால் வயோதிகர்கள், நோயாளிகள், பெண்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு இதுவே ஆரோக்கியமான பயணமாக அமைகிறது. மேலும் ரயிலில் தூங்கும் வசதியும் கழிப்பிட வசதியும் இருப்பதால் மக்கள் ரயில் பயணத்தையே பெரிதும் விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் அகலப்பாதை அமைப்பு மிக குறைந்த தூரத்திற்கே இருந்த நிலையை படிப்படியாக மாற்றி வருகிறோம். ரயிலின் வேகத்தை அதிகரிக்கவும் சரக்கு போக்குவரத்தை அதிகப்படுத்தி வாணிபத்தை பெருக்கவும் அகல பாதை அமைப்பு பேருதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில்தான் சென்னை கன்னியாகுமரி இருப்பு பாதை அகல பாதையாக மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து வாணிப முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பு பாதைகளை ஒவ்வொன்றாக அகல பாதையாக மாற்றும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களின் தேவைக்கேற்ப கூடுதலாக சில ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பிட்ட சில வழித்தடங்களில் திருவிழா காலங்களிலோ அல்லது வேறு சிறப்பு காரணங்களினாலோ கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த சமயங்களில் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. தற்போது 60 வயது நிரம்பிய முதியோர்களுக்கு கட்டணத்தில் 1/3 பங்கு சலுகை அளிக்கப்படுகிறது. புற்றுநோய் போன்ற சில கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கால்பகுதி கட்டணத்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். சென்னை மாநகரை பொறுத்தவரையில் ரயில் போக்குவரத்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக அறிவீர்கள். 2 மணி நேரம் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டாலோ மக்கள் படும் துன்பங்களுக்கு அளவே இல்லை. மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள திருவல்லிக்கேணி மற்றும் திருமயிலைக்கு பறக்கும் ரயில் விடப்பட்டுள்ளது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த வசதி மேலும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஸ்டாப்.